ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலை வேளைக்காக இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் மீட்பர் ரத்தம் சிந்தினார், மாநீதியும் சம்பாதித்தார். என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்திபாரம் மணல்தான், வேரஸ்திபாரம் மணல்தான். மரண வெள்ளம் பொங்கினும் என் மாம்சம் சோர்ந்து போயினும் உம் வாக்கு தத்தம் மானையும் என் நெஞ்சை ஆற்றி தேற்றிடும். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்திபாரம் மணல்தான், வேரஸ்திபாரம் மணல்தான். ஹல்லேலூயா. மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். Matthew chapter 7 and verse 24. இங்கே நம்ம பார்க்கிறோம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கன்மலை என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் அஸ்திபாரமாக கொண்டு வாழ வேண்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. In the beginning was the word and the word was with God and the word was God. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் மேலே, கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்ட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை புத்தியுள்ள மனுஷன் என்று சொல்லி அங்கே அந்த கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இப்போ புத்தியுள்ள மனுஷன்தான் கன்மலையின் மேல் தான் அஸ்திபாரம் போடுகிறார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 25வது வசனத்திலே பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட பெருமழை சொரிகிறது, பெருவெள்ளம் வருகிறது, காற்று அடிக்கிறது. துன்பத்தின் பாதையிலே நாம் நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு வருகிறது. அங்கே பார்க்குறோம், அப்படி மோதியும், காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. நமக்கு எப்படி துன்பம் வருதோ அதே போல தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவருடைய வாழ்க்கையிலும் கூட வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் மற்றவர்களுக்கு சம்பவிக்கிற அதே துன்பமான பாதைகள் விசுவாசிகளுக்கும் உண்டு. இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். யோவான் 16வது அதிகாரம் 33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். தாவீது மரணமடைய போகிற அந்த நாள் சமீபித்த பொழுது 1 ராஜாக்கள் 2:1-2 நாம் வாசிக்கிறோம். We read in 1 Kings
chapter 2 verses 1 and 2. 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாய் இரு. அவர் சொல்கிறாரு, தாவீது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன். இட் இஸ் அப்பாயிண்டட் unto men once to die. ஒரே தரம் மறிப்பது பின்பு நியாய தீர்ப்படைவது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போது ஒருத்தங்க சொன்னாங்க, ஒரு அம்மா, அவங்க இந்து மதத்தில் இருக்கிறவங்க, உங்களுடைய மகன் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமணமாகி பிள்ளைகள்லாம் வந்தாச்சு. அவருக்கு திடீர்னு என்று மாரடைப்பினால் அவர் இறந்துட்டாங்க. அப்போது அந்த கிறிஸ்டியன் பிரதரோட அந்த அம்மா அவங்க சொல்கிறாங்க, என் மகன் இயேசுவை ஏற்றுக்கிட்டா, இப்போ செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க, பாருங்கள், என் மகன் இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால செத்து போயிட்டான் அப்படின்னு. அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நீ சாகவே மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லலை. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எப்படி சம்பவிக்குதோ அதே போல தான் கிறிஸ்துவர்களுக்கும் சம்பவிக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஐ வில் நாட் லீவ் யூ கம்ஃபர்ட்லெஸ். எல்லார் வீட்லேயும் மரணம் வருது. ஆனால் இயேசுவை அறிந்தவர்களுடைய வீடுகளிலே மரணம் வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உங்களை ஆறுதல் அற்றவர்களாக நான் உங்களை விட்டுட்டு போயிட மாட்டேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த வெற்றிடத்தை ஒரு நபர் அந்த குடும்பத்தில் இறக்கும் பொழுது அங்கே ஒரு எம்டி பிளேஸ், nobody will be able to fill that place. அவங்களுக்குன்னு ஒரு கிருபைகள், தாளந்துகள், ஜெப ஆவியெல்லாம் கர்த்தர் கொடுத்துருப்பார். அதை ஒருவேளை யாரும் நிரப்ப முடியாத ஒரு கேப்பாக இருக்கும். ஆனால் அந்த இடத்தை தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை நிரப்பவும், அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் கொடுத்து அவர்களை காக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். தாவீது ஒரு ராஜாவாக இருக்கிறதுனால அவர் மறிக்காமல் இல்லை. அவர் சொல்கிறார், நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு என்று சொல்லி தன்னுடைய மகனாக சாலமோனுக்கு சொல்லப்பட்டது நம்ம பார்க்கிறோம். அப்படியாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. இயேசுவே சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு எப்படி ஜெயம் கொண்டாரோ போல இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது அவர் எவ்வளோ பாடுகளை அவர் சகித்தார், நமக்கு அடிச்சுவடுகளை பின் வைத்து சென்றிருக்கிறார். நாமும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி பிதாவுக்கு பிரியமானதை செய்ய நாம் ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தையின்படி வாழ்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் காற்று அடிக்கிறது போன்ற அந்த வீட்டின் மேல் மோதி என்று நாங்கள் வாசிக்கிறபடி கர்த்தாவே, ஆண்டவரே, குடும்பங்களிலே ஆண்டவரே வேதனை, கஷ்டம், நெருக்கம், துன்பம், கண்ணீர், ஆண்டவரே இயேசுவே, இதற்கு மத்தியிலே நீ சொல்லியிருக்கிறீரப்பா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன தேவனப்பா, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆற்றி தேற்றி பலப்படுத்தும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, கிருபை தந்து வழி நடத்தும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.